Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.3யோட பேசிக் கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருந்தோம். அதாவது பேசிக் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இந்த எக்ஸசைஸில் நமக்கு இருக்கிறது, ரைட்? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 6.20 என்ன அப்படின்னா, prove that a vector dot product with b cross c into a vector is equal to a vector cross b vector கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இது ஆக்சுவலி ஒரு ரிசல்ட்டும் கூட. ஸோ இதை நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டு ப்ரூவ் என்ன அப்படின்னா, ஏ வெக்டார் டாட் வித் பி கிராஸ் சி அண்டு மல்டிப்ளை வித் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு கன்சிடர் தி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு அண்ட் தென் வில் ப்ரூவ் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது, வெக்டார் ப்ராடக்ட். ஸோ வெக்டார் ப்ராடக்ட் 3 விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கிராஸ் ப்ராடக்ட் எல்லா இடத்துலையுமே இருந்தால் வெக்டார் ப்ராடக்ட். இதே இந்த இடத்துல டாட் இருந்து இந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் இருந்ததுன்னா அது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ இங்கே எல்லாமே கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால we are using the vector triple product. அப்போ இந்த a cross b cross a cross c can be written as a cross b dot c into a vector minus a cross b dot a vector into c vector. அதுதானே நம்மளோட அந்த கிராஸ் ப்ராடக்டோட ப்ராசஸ். அதாவது இங்கே இருந்து இதோட வெக்டார் c இன்ட்டு இந்த a மைனஸ் ஸோ இந்த வெக்டார் இன்ட்டு திஸ் a இன்ட்டு அவுட் சைடில் சி. ஸோ அது ரெண்டையும் அப்படியே நம்ம கம்பைன் பண்ணி எழுதுவோம். அதுதான் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டோட கான்செப்ட். இந்த என்டையர் திங் இன்ட்டு சி அவுட் சைடில் இந்த ஏ மைனஸ் இந்த என்டையர் திங் இன்ட்டு ஏ அவுட் சைடில் இந்த சி. ஸோ அதுதான் நம்மளோட வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டோட ரூல். அண்டு நெக்ஸ்ட் என்ன தெரியும், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் ரெண்டு வெக்டார் ஒரே இடத்துல இருந்தால் என்ன வரும், இட் இஸ் 0, ரைட்? ஸோ அப்போ திஸ் ஒன் இஸ் 0. இங்கே அவுட் சைடில் இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இங்கே நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஓவர். அண்டு இந்த டேர்மை நான் என்ன திரும்ப எப்படி எழுதிக்கலாம், ஏ வெக்டார் டாட் b cross c into a vector னு எழுதிக்கலாமா? பிகாஸ் இங்கே எப்படி இருக்குது, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் இருக்குது. ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி, ஏன்னா ஒன்று அவுட் சைடில் ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட்டும் இன்சைடில் கிராஸ் ப்ராடக்டும் இருந்தால் இட் இஸ் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஏ வெக்டார் இன்ட்டு பி கிராஸ் சி இருந்தாலும் சரி, ஓகே. அதே மாதிரி ஏ வெக்டார் தட் இஸ் பி வெக்டார் இன்ட்டு ஏ கிராஸ் சி அப்படி இருந்தாலும் சரி, ஓகே. அண்டு இன்னொரு விஷயம் என்ன, சி வெக்டார் இன்ட்டு ஏ கிராஸ் பி இப்படி இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நமக்கு சேம். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல் டு வாட், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் கமா சி வெக்டார். ஸோ இது எல்லாமே ஈக்குவல். அப்போ எனக்கு இங்கே இருக்க டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம், ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி பிகாஸ் தே ஆர் சேம். ஸோ இங்கே ஏ கிராஸ் பி இன்ட்டு சின்னு இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சின்னு எழுதிக்கிறேன். பிகாஸ் நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கன்வீனியன்ட் அதுதான். ஸோ அப்போ -0 வந்து போயிடும். ஸோ அப்போ வில் கெட் ஏ வெக்டார் இன்ட்டு பி கிராஸ் சி into a vector, that is your left hand side, and left hand side is equal to right hand side. So நம்ம result proof பண்ணியாச்சு. Therefore a vector dot with b cross c into a vector is equal to a cross b cross a cross c. So that is the answer for this example 6.20. okay, so that's all for that question. Then 6.21 என்ன அப்படின்னா, for any 4 vectors a b c d 4 vector கொடுத்துட்டு we are having a cross b cross c cross d is equal to box product of a b d into c vector minus box product of a b c into d vector which is also equal to a c d. so இங்க a b d போட்ட மாதிரி a c d into b vector minus bcd into a vector. அதாவது 3 வெக்டார் உள்ளேயும் 1 அவுட் சைட்லையும், இங்கேயும் பாருங்கள் 3 உள்ள 1 அவுட் சைட். ஸோ அதே விஷயம் தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். இதை நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன், அப்போ கன்சிடர் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏ வெக்டார் கிராஸ் பி கிராஸ் சி, சாரி சி கிராஸ் டி இதை எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இந்த ஏ கிராஸ் பிக்கு பதில் we are putting it as p வெக்டார். ஸோ ஜஸ்ட் கன்வீனியன்ட்டுக்காக அதை பண்ணுறோம். ஸோ நேராக அப்படியே வச்சு கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி கிராஸ் ப்ராடக்ட் வித் சி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் சி கிராஸ் டி. அதாவது இதை நம்ம பி வெக்டார்னு எடுத்துட்டோம். இல்லை நம்ம அப்படியே இப்போ முன்னாடி எக்ஸாம்பிளில் போட்டோம்ல அந்த மாதிரி கூட டேரெக்டாக கூட ப்ரொசீட் பண்ணலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக, ஏன்னா இங்கே ஒரு கிராஸ் இங்கே ஒரு கிராஸ், ஸோ ரெண்டு இடத்த வச்சு நம்ம அங்கே ப்ரூஃப் பண்ண வேண்டியது இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸில். அதனால் we are taking this. பட் டேரெக்டாக ஏ கிராஸ் பின்னு எடுத்து இப்போ நம்ம முன்னாடி கொஸ்டினில் போட்டிருந்தோம் பாருங்கள், இங்கே பாருங்கள் சேம் திங். இதை தான் நான் கீழேயும் பண்ணுறேன். பட் இதை நான் இனிஷியலி ஒரு பி வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் டேரெக்டாக கூட எழுதிக்கலாம் பை யூசிங் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பி கிராஸ் சின்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இன்ட்டு திஸ் ஒன். ஸோ இந்த பி வெக்டார் இன்ட்டு டி வெக்டார் அவுட் சைடில் திஸ் சி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் அவுட் சைடில் இந்த டி. ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே ஃபார்மட் இன் பிட்வீனில் மைனஸ். ஸோ பி டாட் டி மைனஸ்
P dot C into D vector. இப்போ P vector நம்ம என்ன பார்த்துருக்கோம், A cross B dot D vector into C vector minus A cross B dot C vector into D vector. இதுதான் மேலே எக்ஸாம்பிள்லேயும் நம்ம பண்ணியிருந்தோம், அதே விஷயம்தான். அப்போ வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? ஸோ இப்போ ரெண்டு விஷயம், அதாவது ரெண்டு ப்ராடக்ட்டில் இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட்டில் ஒன்று டாட் ப்ராடக்ட்டில் இருந்தால் விச் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், ரைட்? அப்போ ஏபிசி டி ஆஃப் சி வெக்டார் மைனஸ் இங்கே என்ன ஏபிசி, இதுவும் அகெயின் பாக்ஸ் ப்ராடக்ட் இன்டு டி வெக்டார். ஸோ தட் இஸ் யுவர் ஒரு ரிசல்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்கள், ஏபிடி இன்ட்டு சி வெக்டார் ஏபிசி இன்ட்டு டி வெக்டார் ஒன்று ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னொன்று ப்ரூவ் பண்ணோம்ல, அப்போ செகண்ட் ஒன்று என்ன பண்ணுங்கள், கியூ வெக்டார், தட் இஸ் செகண்ட் ஒன்னை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கிராஸ் பி இன்ட்டு டி பெட்டணுமா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், சி கிராஸ் இன்ட்டுன்னு எழுத போகிறோம். அதுக்காக we are considering this C cross D as some Q vector. So அப்போ A cross B cross with C cross D can be written as A cross B cross Q vector by using vector triple product. Again same thing, but இங்கே Q vector fix பண்ணி போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், A into Q outside B vector. So அப்போ A into Q vector outside B vector minus A into Q minus A vector. So that is the result. Okay. So next என்ன ஆகும், ஸோ இதில் இருந்து இதை நான் again Q vector திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ A vector dot with C cross D into B vector minus B vector dot C cross D into A vector. ஸோ இது என்னது நம்மளுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட். அகைன் ரெண்டு விஷயம் கிராஸ் ப்ராடக்ட்லையும் ஒன்று டாட் ப்ராடக்ட்லையும் இருந்தால் விச் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட். அப்போ ACD into B vector மைனஸ் இது என்ன வரும், BCD into A vector. ஸோ தட் இஸ் தி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ இதுதான் நம்ம செகண்ட் ப்ரூஃப் பண்ண வேண்டியது பாருங்கள், ACD into B vector BCD into A vector. So ACD into B vector minus BCD into A vector. So proof பண்ண வேண்டியது ஓவர். Therefore ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணுங்க, ஏன்னா ரெண்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம், ரெண்டுத்துக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A cross B cross C cross D தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த A cross Bக்கு என்ன ரிசல்ட்டு, ABD ஃபஸ்ட்டு மேலே ஃபைன் பண்ணது ABD into C vector. ஸோ இதை வேணா 1 and 2 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோம்ல, ஸோ திஸ் ஒன் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஒன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு என்ன சேம், இது தான் பாருங்கள், ஒன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இது தான். ஸோ 2ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. ஸோ 2 வந்து இது நம்ம இதை வந்து 2ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல கூட அதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு. ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ நான் இந்த ரிசல்ட் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம் ஃப்ரம் 1 and 2. ஸோ 1லேருந்து இந்த ரிசல்ட் வருது அண்டு 2லேருந்து இந்த செகண்ட் ரிசல்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ரிசல்ட் அண்ட் ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 6.21. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அந்த 2 வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் முடிச்சு அண்ட் தென் எக்ஸசைஸ் 6.3 போவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.